6:10 on the clock. And போன வாரம் இதே நேரத்துல நாம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இன்வாய்சிங் பத்தி. இப்போ இன்வாய்சிங் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுல பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அண்ட் நிறைய டைப்ஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் இது தேவை, யாரெல்லாம் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், யாருக்கெல்லாம் இது விதிவிலக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். அந்த வகையில வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் டாக்டர் இளவரசன் அலைஸ் பிரின்ஸ், ஏஎஸ்பி ஆடிட்டிங் மற்றும் ஆஸ்பா டாக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சியுடைய சேர்மன் இணைந்திருக்கிறாரு. இந்த ஒரு மணி நேரம் முழுக்க நீங்க இன்வாய்சிங் பத்தின அத்தனை கேள்விகள் உங்க மனசுல இருக்கும் இல்லையா, அது எல்லாத்த பத்தியும் விளக்க இருக்கிறாரு. சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 800-8940 இந்த சாங்ஸ் போற கேப்ல கால் பண்ணுங்க. சோ தட் நீங்க அவர்கிட்ட பேச முடியும், உங்களுடைய டைரக்ட் சந்தேகங்களையும் நீங்க கேட்டுக்க முடியும். அண்ட் டீடைல்ஸ் நிறைய இருக்கு. மேலும் நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு அதுக்கான நம்பர் 050-679-7069. So yes, welcome. எப்படி இருக்கீங்க சார்? Thank you, welcome. ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் மக்கள் இந்த வாரம் பார்ட் 2 அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் நான் வர நாட்கள்ல சொல்றேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை விட்டுட்டு போயிருந்தீங்க. சோ அந்த விஷயங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த கார்னர் மாடல். சோ இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கார்னர் மாடல் எங்க இருந்து தொடங்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம விட்டுருந்தோம். அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. சோ அங்கிருந்து தொடங்கலாமா? நிச்சயமாக அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த பேசிக்கான திங்ஸ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன ரோல் அவுட் பிளான், என்ன டைமிங்கு, இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிளுங்கிறத கடந்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இது மெக்கானிசம், இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுது. முதல்ல இந்த யூஏல அவங்க என்ன மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தேன் உங்களுக்கு. இந்த பெப்போல், பென்டிஏ பத்தி சொல்லியிருந்தேன். பெப்போல்ல ஒரு டிஃபரெண்ட் மாடல்ஸ் இருந்தாலும் இந்த யூஏங்கிறது நம்ம யூஏ அத்தாரிட்டிஸ் அவங்க 5 கார்னர் மாடல் அதுதான் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. 5 கார்னர் மாடல் தான் நமக்கு அப்ளிகபிள். இந்த 5 கார்னர் அப்படின்னா நீங்க ஒன்னும் ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். வெரி சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு செல்லர், நம்ம பையருக்கு விக்கிறோம், பையருக்கு இன்வாய்ஸ் அனுப்புறோம். இதை போன நட சொன்ன மாதிரி நேரடியா அனுப்பாம த்ரூ டிபார்ட்மெண்ட் வழியா நம்ம அனுப்பணும். ஒரு டிபார்ட்மெண்ட் அப்ரூவலோட அனுப்பணும். இங்க டிபார்ட்மெண்ட்ங்கிறது எஃப்டிஏ, ஃபெடரல் டாக்ஸ் அத்தாரிட்டி. இதுதான் இதனுடைய மெயின் சப்ஜெக்ட். நான் அனுப்புற இன்வாய்ஸ் கவர்மெண்ட் அப்ரூவோட என்னுடைய பையருக்கு போகணும். அதாவது ரியல் டைமா போகணும். இதுதான் இதனுடைய மெக்கானிசம். சரி, இப்ப கவர்மெண்ட் டைரக்டா நமக்கு பையர்கிட்ட செல்லர்கிட்ட இன்வாய்ஸை வாங்கிட்டு கொண்டு பையர்கிட்ட கொடுத்து அப்ரூவல் பண்ற வேலையை பார்க்கணுமா அப்படிங்கிற மெக்கானிசத்துக்கு தான் அவங்க இன் பிட்வீன் செல்லருக்கும் கவர்மெண்ட்டுக்கு இடையில ஒரு ஆளா அப்பாயின் பண்ணுவாங்க. பையருக்கும் கவர்மெண்ட்டுக்கு இடையில ஒரு ஆளா அப்பாயின் பண்ணுவாங்க. அவங்கள ஒரு ஏஜென்ட்னு வச்சுங்களேன், நம்ம ஏஜென்ட்னு வச்சுக்கலாம். இப்ப சப்ளையர் இன்வாய்ஸ யாருக்கு அனுப்புவார் அப்படின்னா அந்த ஏஎஸ்பி அப்படிங்கிற ஒருத்தர். ஏஎஸ்பினா ஏஎஸ்பி ஆடிட்டிங்ல அக்ரிடேட்டட் சர்வீஸ் ப்ரொவைடர், அப்ரூவ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் பை எஃப்டிஏன்னு வச்சுங்க. அவங்களுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் எல்லாம் அடுத்த கொஸ்டின்ல சொல்றேன். அவங்களுக்கு ஒரு சேல் பண்றவன் ஒரு செல்லர் அவங்களுக்கு அனுப்புவான். செல்லருங்கிறவன் கார்னர் 1. இந்த 5 கார்னர் யாராருன்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல கார்னர் 1 செல்லர், கார்னர் 2ங்கிறது செல்லரோட ஏஎஸ்பி. செல்லர் ஒரு ஏஎஸ்பி அப்பாயின் பண்ணும். நான் சொன்ன ஏஜென்ட் செல்லர், என்னுடைய ஏஜென்ட் கார்னர் 2. நான் செல்லரா இருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஏஜென்ட் கார்னர் 2. இப்ப பையரோட ஏஜென்ட் இருப்பான்ல, அவன் கார்னர் 3, பையர் கார்னர் 4. அப்படி மொத்தம் 4 பேர். கார்னர் 5 ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் எஃப்டிஏ, ஃபெடரல் டாக்ஸ் அத்தாரிட்டி கார்னர் 5. நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், ஃபைனலா இதனுடைய ஆம்பிஷன் என்ன, ஒரு இன்வாய்ஸ நீ பையருக்கு அனுப்புறப்ப ரியல் டைமா எஃப்டிஏ அப்ரூவ் பண்ணும். சோ அவங்களுக்கு அந்த ஆன் ஸ்பாட் அவங்களுக்கு கிடைக்கும். இதை எஃப்டிஏ டேரா பண்ணாம இன்டர்மீடியட் வழியா பண்ணுது. எஃப்டிஏக்கு டைம் இருக்கலாம், இல்ல எஃப்டிஏ ஒர்க் லோட குறைக்கலாம், இல்ல எஃபெக்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எஃபெக்டிவா இன்வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணலாம். ஏன்னா தட்ஸ் வாஸ்ட், எல்லாருமே பண்ணணும். இன்னைக்கு ஆஸ் ஆன் டுடே எபோவ் 26 எபோவ் 50 மில்லியன் அண்ட் எபோவ்க்கு இருந்தாலும் 27ல எவ்ரி ஒன் இஸ் அப்ளிகபிள். எல்லாருக்குமே இது அப்ளிகபிள். ஈச் டிரான்சாக்சன், பிசினஸ் டிரான்சாக்சனுக்கு இது அப்ளிகபிள் ஆயிடும். அப்ப இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுல தான் அவங்க இடையில ஒரு ஏஜென்ட் அப்பாயின்ட் பண்றாங்க. அவங்க பேர் தான் ஏஎஸ்பி. இது ஒரு சிம்பிளா வச்சுக்கணும்.
இப்ப ரைட் இவங்களுடைய இது எப்படி ஒர்க் ஆகுது? எல்லாம் ரைட்டுங்க. இடையில ஒரு ஏஜென்ட் இருக்காரு, அவர் ஏஜென்ட் என்ன பண்ணுவாரு, அவர் ஏஜென்ட் பையரோட ஏஜென்ட் என்ன பண்ணுவாருங்கிறத இப்ப நான் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்றேன். அந்த இன்வாய்ஸ் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர்லயோ ஒரு எக்ஸல்லயோ ஒரு டெம்ப்ளேட்லயோ நான் என்னுடைய சிஸ்டத்துல என்னுடைய ஆபீஸ்ல இன்வாய்ஸ் அடிக்கிறேன். குட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிடுறேன். குட்ஸ் சப்ளை பண்ணி வித்தின் 14 daysல இன்வாய்ஸ் பண்றோம். அந்த இன்வாய்ஸ அந்த ஏஎஸ்பிங்கிறவங்க அந்த நம்மள்ட்ட உள்ள டேட்டாவை எடுத்து எஃப்டிஏவுக்கு அனுப்பணும். இப்ப நம்ம பார்ப்போம், நம்ம வந்து எந்த ஃபார்மேட்ல வேணாலும் வச்சிருப்போம். நம்ம மேனுவலா வச்சிருப்போம், எக்ஸல்ல வச்சிருப்போம், இல்ல டேலி யூஸ் பண்ணுவோம், இல்ல ஜோகோ யூஸ் பண்ணுவோம், இல்ல எம்ஒய்பி, ஃபோக்கஸ், எனி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். சில பேர் சாப், சில பேர் ஆரக்கிள் ஃபைனான்சியல் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இன்வாய்ஸும் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கும் டேட்டா. பட் இதை வந்து யூனிஃபார்மா டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அவங்க யூஸ் பண்ற ஃபார்மேட் வந்து XML ஃபார்மேட். ஓகே. XML ஃபார்மேட்ல ஸ்ட்ரக்சர். அதான் நான் இனிஷியலாவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இன்வாய்ஸ் டு பி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் அண்ட் அப்ரூவ்டு பிளாட்ஃபார்ம்னு நான் சொல்லியிருப்பேன். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டை அப்ரூவ்டு பிளாட்ஃபார்ம்ல பண்ணக்கூடிய ஒர்க் தான் ஏஎஸ்பி ஒர்க். ஓகே ஓகே. இந்த ஏஜென்ட்டோட வேலை என்னன்னா, எப்ப நீ எப்படி வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணு, எக்ஸல் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணு, நீ டேலியில வேணாலும் உன்னுடைய சாஃப்ட்வேர்ல எதுல வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணு. ஆனால் உன்னுடைய டேட்டாவை நான் எடுத்து அந்த டேட்டாவை வேலிடேட் பண்ணி நான் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவேன். அந்த ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்லயும் அப்ரூவ்டு பிளாட்ஃபார்ம்லயும் நான் அனுப்பிடுவேன். இது ஒரு பக்கம். இப்போ வந்து என்ன ஆகும், ஆஸ் ஏ செல்லரா உங்க டேட்டா போய் கவர்மெண்ட்ல ஸ்டோர் ஆயிடுது. ரைட். அதே சேம் டைம் கார்னர் 2 இருக்கான்ல ஏஎஸ்பி, அவனுக்கும் பையருக்கு சம்பந்தம் கிடையாது. பையர் என்னுடைய பார்ட்டி. அவன் வந்து பையரோட ஏஜென்ட் இருக்கான்ல ஏஎஸ்பி கார்னர் 3க்கு அவன் டேட்டாவை அனுப்புவான். அந்த டேட்டாவை அவன் வேலிடேட் பண்ணுவான். அவன் வேலிடேட் பண்ணி அவன் வந்து கார்னர் 4க்கு அனுப்புவான். தட் மீன்ஸ் பையருக்கு அனுப்புவான். ஓகே. இப்ப நான் டைரக்டா கொடுத்த இன்வாய்ஸ ஏஜென்ட் வழியா கொடுக்குறான். அவனும் என்ன பண்ணுவான், பையரும் என்ன பண்ணுவான், பையருடைய ஏஎஸ்பி இருக்கா இல்லையா, அவனும் வந்து எஃப்டிஏவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவான், ரிப்போர்ட் பண்ணிடுவான். ரிப்போர்ட் டாக்ஸ் டேட்டா ரிப்போர்ட் பண்ணுவான். இப்ப இந்த 2 ரிப்போர்ட்டும் ஒன்னா இருக்கு, குவான்டிட்டி கம்மியா ரைட்டா இருக்கு, ரேட்டு கம்மியா இருக்கு, சாரி கரெக்டா இருக்கு, அமௌண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு, 2 வேலிடேஷனும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எஃப்டிஏ வந்து கன்ஃபர்மேஷன் 2 ஏஎஸ்பிக்கு கொடுத்துருவாங்க. 2 ஏஎஸ்பியும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்பதான் டிரான்சாக்சன் முடியும். இதுதான் மெக்கானிசம். ஒரு சைக்கிள் அப்படியே போயிட்டு. ஓகே. அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, நீங்களும் வந்து கேட்கணும் அப்படின்னா நீங்க இந்த சாங் போற கேப்ல மறக்காம கால் பண்ணுங்க. 800-8940. We have டாக்டர் இளவரசன் அலைஸ் பிரின்ஸ் ஃப்ரம் ஏஎஸ்பி ஆடிட்டிங் மற்றும் ஆஸ்பா டாக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சியுடைய சேர்மன் இணைந்திருக்கிறாரு. ஃபார் டீடைல்ஸ் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 050-679-7069.